திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது காங்கிரஸ் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மாண்புமிகு பேரவையினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் கூறிய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை பொதுக்குழுவிலே சொன்ன நிகழ்வை அவை குறிப்பிலிருந்து எடுப்பதாக சொன்னார்கள். அது ஏன் அவ்வாறு அவர்கள் சொன்னார்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை. பொதுக்குழுவிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசியது உண்மை என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதை அவை குறிப்பிலே ஏன் இருக்கக்கூடாது என்று நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் வற்புறுத்தினார். ஏன் சபை குறிப்பிலிருந்து எடுத்தார் என்பது எங்களுக்கு புரியவில்லை. அப்பொழுது சபை குறிப்பிலிருந்து எடுப்பது தவறு, நான் தவறாக சொல்லவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வற்புறுத்தினார்கள். இந்த நிலையிலே எந்தவிதமான அசம்பாவிதங்களும் நடக்காத சூழ்நிலையில் எந்தவிதமான முன் எச்சரிக்கையும் அறிவிப்பின்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்துணை மாண்புமிகு உறுப்பினர்களையும் சபையிலிருந்து வெளியேற்றும்படி காவலர்களுக்கு சபாநாயகர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். இந்த நிலை ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று எங்களுக்கு புரியவில்லை. உறுப்பினர்களை தன்னுடைய பணியை செய்ய விடாமல் சபையிலிருந்து வெளியேற்றுவது என்பது கண்டிக்கத்தக்க ஒன்று. இந்த சபையிலே எதிர்க்கட்சி சார்ந்தவர்களை ஒடுக்குவதற்காக நடக்கின்ற முயற்சி, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முஸ்லீம் லீக், இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக நாங்கள் இதை கடுமையாக கண்டிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது காவல்துறை மீதான மானியத்திற்கு வரும்பொழுது அதை எதிர்கட்சிகள் கேள்வி ஏற்றக்கூடாது அப்படின்றதுக்கான உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஏன்னா முதலமைச்சர் கூட அவையில் பங்கேற்கல அப்படின்னு ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. அநேகமாக 22ஆம் தேதி அன்று காவல்துறை மானிய கோரிக்கை விவாதத்துக்கு வருகிறது. அன்றைக்கு எதிர்க்கட்சிகள் இருக்க வேண்டாம், சபையிலே இருக்க வேண்டாம் என்று எண்ணுகிறார்களோ என்று ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த செயலெல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் எடுக்க வேண்டி என்ன சொல்லி திமுகவை இன்றைக்கு வெளியேற்றியிருக்கிறார்கள். நாளைக்கு நாங்கள் எல்லோரும் சட்டசபைக்கு வருவோம். அதோடு விடுங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். வெளியே வந்து செய்தியாளர்களை தமிழக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் திரு ராமசாமி சந்தித்த நேரடி காட்சிகளை பார்த்தோம்.